அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 மூன்றாவது பகுதியான சங்கீதம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையிலும் இங்கே வசனத்தின் மேல் ஒரு தாகம் கொண்டவராக சங்கீதக்காரர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் தனக்கு அனுபவமாக கற்றுக் கொடுத்த ஒரு 3 காரியங்களை, ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதாக இந்த பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அழகாக சொல்லுகிறார், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தினுடைய அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இந்த உலகத்தினுடைய பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய வசனங்களினுடைய ஆழங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆவியானவருடைய பலன் இருந்தால் மாத்திரமே அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 138:2 சொல்லுகிறது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். 1 பேதுரு 1:25 சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். இயேசுவே சொல்லுகிறார் 6:63 நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அத்தனை மகிமை உள்ள அந்த வசனத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதனால் எழுதப்பட்ட ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஆவியானவருடைய துணையோடு கூட பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் அந்த வசனத்தினுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில், வானம் எனக்கு சிங்காசனமாய் இருந்த போதிலும் பூமி எனக்கு பாதபடியாய் இருந்த போதிலும் கூட அவ்வளோ மகா பெரிய ஆண்டவர் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறீரே. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்படுகிறதே. அப்படிப்பட்ட வசனத்தின் மேலே நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அதை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். எனக்கு மறையாதையும் என்று சொல்லுகிறார். வாஞ்சையினால் என் ஆத்துமா தொய்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி வாஞ்சையில் அவர் ஆண்டவருடைய வசனத்தை வாஞ்சித்து தியானித்து, அது என் இன்பம், என்னுடைய ஆலோசனைக்காரராய் இருக்கிறது என்று சொன்னபடினாலே ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து அவருக்கு வெளிப்படுத்தினதாக சொல்லுகிறார். பூமியிலே நான் பரதேசி என்று சொல்லுகிறார். பூமியிலே நான் பரதேசியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை சங்கீதம் 119:19 சொல்லுகிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் அல்லவோ இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது 20:21 சொல்கிறாரே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் புதிய உறவுகளை, புதிய நண்பர்களை, புதிய பொறுப்புகளை, புதிய சொத்துக்களை, புதிய எண்ணங்களை போன்றவைகளை நம்ம பெருக்கிக் கொண்டிருக்கவே முயற்சி எடுக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு இந்த உலகத்தில் நாம் அந்நியரும் பரதேசியுமாக இருக்கிறபடியினால மேலானவைகளை நாடுவோம் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வரை சொல்கிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், அவர் வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லுகிறதே. இந்த உலகம் நமக்கு வாடகை வீடு என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. வாடகை வீட்டில் குடியிருப்பது போல இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நான் அவருடைய வேதத்தை இத்தனையாய் நான் கை கொள்ளும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பெரிய வெளிப்பாடு பிறக்கிறது. இந்த பூமி எனக்கு சொந்தமல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதைத்தான் இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் அல்லாததினாலும் நீங்கள் எனக்கு சொந்தமானபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொன்னாரே. அந்த காரியங்களை நான் தெளிவாக புரிந்து கொண்டபடினால என் வாழ்வில் நான் இந்த உலகத்தில் பரதேசியாய் வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்கிறேன் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறவைகள்
அவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவே நாம் தரிசித்து நடக்கல, பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு மகா பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கென்று அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற மகா பெரிய விசுவாசத்தோடு கூட நாம் வாழும்படியாக இந்த சங்கீதக்காரர் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். பூமியிலே நான் பரதேசி என்று சொல்லி நாம் வாழுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் பார்க்கிற எவைகளுமே நிலையானவைகள் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாத்திரம் ஒளிந்து போகாது. உலகத்தில் உள்ள எல்லா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற முதல் வெளிப்பாடை சொல்லுகிறார். இரண்டாவது 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமா எக்காலமும் உமது நியாயங்கள் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். உபத்திரவத்தின் நேரங்களில் வேதம் மாத்திரமே நமக்கு சரியான ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக கல்விமானி நாவென்று சொல்லப்படுகிறதே, அது இந்த வசனம் மாத்திரமே. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்முடைய காரியங்களுக்கு ஏற்ப, வேதனைகளுக்கு ஏற்ப, நமக்கு தேவையான ஆறுதலுக்கு ஏற்ப வசனங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் அவர் நமக்கு ஆலோசனைக்காரராய் இருந்து, சகல ஆறுதலின் தேவனாய் இருந்து, நம்மை வழி நடத்தக்கூடியவராய் இருந்து, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடியவராய் இருந்து, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி, அதனால் உம்முடைய நியாயங்களின் குறித்து ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா தொய்ந்து போகிறது, ஆனால் எனக்கு மகா பெரிய விடுதலையை நீர் எனக்கு தருவீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு வெளிப்பாட்டையும் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். 22, 23 சொல்கிறார், நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். அதாவது உம்முடைய வசனங்களை கை கொள்ளுகிறேன். பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொள்ளுகிறபடினால என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிந்தையையும் அவமானத்தையும் எனக்கு அவர்கள் உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்து அதை என் காதுகளுக்குள்ளே கொண்டு வராதபடி நானோ உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் என்ன பேசினாலும் என் காதுக்கு கேட்கல ஆண்டவரே என்று சொல்லுகிறது போல சொல்லுகிறார். பிரபுக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். நம்மளது அடியேனோ நானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் நீர் எனக்கு ஆலோசனைக்காரருமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி முடிக்கிறார். அந்த உலகத்தில் வசனங்களை படிக்கும்பொழுது நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. இது ஒரு வாடகை வீட்டில் வாழுகிறோம். இது கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கொஞ்ச நாட்கள் வாழப்போகிற அந்த வாழ்க்கையில் அவருடைய நாம மகிமைக்கென்று அவருக்கென்று பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வசனம் ஒன்றே எனக்கு சரியான பாதையில் என்னை நடத்த முடியும். அது ஒன்றே எனக்கு சரியான ஆறுதலை தர முடியும். எந்த ஒரு மனிதர்களும் தரக்கூடாத ஆறுதலை இந்த வசனங்களை என் வாழ்விலே கொண்டு வரும் என்கிற ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். மூன்றாவது காரியம், யார் என்ன பேசினாலும், மனிதர்கள் உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யான காரியங்களை சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னாரே என் இயேசு. அவர்கள் பிரபுக்களை நிறையா உட்கார்ந்து நிந்திக்கட்டும், துன்பப்படுத்தட்டும், அவர்கள் விரோதமாய் பேசட்டும், ஆனால் உமது அடியனாகிய நானோ உம்முடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை ஆழமாக நான் தியானிக்கிறேன் என்கிற ஒரு உறுதிமொழியோடு கூட நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்பமும் மகிழ்ச்சியுமாக அவர் மாற்றுகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமை. கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே, இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே. நான் இரவு பகல் எப்போதும்
பசுமை தப்பாமல் கனிகள் எப்போதும் பசுமை தப்பாமல்